நம்ம ஏஐ வீடியோ எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். கேட் வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதை நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சாட்ஜிபிடி போயிடுங்க. போயிட்டு சாட்ஜிபிடி போயிட்டு அதில் நான் ஏற்கனவே கேட்டு வச்சுருக்கேன். அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். பாருங்கள், நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ஒரு வீடியோ வேணும், அது எனக்கு கேட் வீடியோ வேணும், அதை 4 நிமிஷம் போடுற மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி நான் அதுக்கிட்ட கேட்டிருக்கேன். அதுவும் எனக்கு கரெக்டாக கொடுத்துருக்கு பாருங்கள். சீன் 1, சீன் 2, சீன் 3, சீன் 4, சீன் 5, சீன் 6 வரையும் தான் கொடுத்துருக்கு. எனக்கு 4 நிமிஷம் வேணும். அதனால் நான் ரிட்டன் கேட்டிருக்கேன். எனக்கு 4 நிமிஷம் இருக்கிற மாதிரி ஓடுற மாதிரி சீன் எத்தனை சீன்னா 30 சீன் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதுவும் எனக்கு அதே மாதிரி எனக்கு கொடுத்துருக்கு. 30 சீன் எனக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். ஜென்ரேட் பண்ணி வந்திருக்கு பாருங்கள். 1 2 3ன்னு சொல்லி அந்த லைன் கொடுத்துருக்கு பாருங்கள். 30 சீன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 5 கொடுத்து 30 சீன் கொடுத்துருக்கு. இப்போ இது எடுத்துகிட்டு போய் நம்ம கூகுள் ஜெமினியில் போட்டு ஃபோட்டோ க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு 5 மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். 5 காப்பி பண்ணி நான் அந்த கூகுள் ஜெமினியில் போடுறேன். போட்டேன்னா அதில் எனக்கு இமேஜ் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். 5 தான் போட்டு பண்ண முடியும். அதனால் 5 ஃபஸ்ட்டு 5 காப்பி பண்ணிக்கோங்க. 5 காப்பி பண்ணிக்கிட்டு இதில் போட்டுருங்க. நான் ஏற்கனவே இதெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ கூகுள் ஜெமினியில் இமேஜுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் இது ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு 5 போடணும். ஃபஸ்ட்டு 5 போட்டிங்கன்னா ஒன்று ஒன்றா க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஃபஸ்ட்டு 5 காப்பி பண்ணி இப்படி பேஸ்ட் பண்ணி போட்டுருங்க. போட்டிட்டோன்னே ஃபஸ்ட்டு இமேஜ் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா 2ன்னு போட்டிங்கன்னா 2வது இமேஜ் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். 3ன்னு போட்டிங்கன்னா 3வது இமேஜ் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். 4ன்னு போட்டிங்கன்னா 4 இமேஜ் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் அந்த 30 சீனுமே இதில் எடுத்துகிட்டு போட்டு ஒன்று ஒன்றா போட்டு நீங்கள் 30 சீனுமே இதிலேருந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான். இதை பாருங்கள், இது ஃபுல்லாகவே நான் ஜென்ரேட் பண்ணி வச்சது தான். இதை எடுத்துகிட்டு போயிட்டு தான் நம்ம வீடியோவாக மாற்றணும். நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இமேஜெலாம் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் அந்த வீடியோவை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இமேஜை நீங்கள் ஒன்று ஒன்றா க்ரியேட் பண்ணி அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்படி பண்ணிங்கன்னா மேலே அந்த இது இருக்கா, அதை கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போது நம்ம அதை வீடியோவாக மாற்ற போகிறோம். சரிங்களா? அதுக்கு நம்ம அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிச்சுன்னா இங்கே இமேஜ்ன்னு இருக்கா, அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரீ தான். நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். இமேஜ் இருக்குல்ல கீழே, அந்த இமேஜை க்ரியேட் பண்ணிங்களா. நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண இமேஜ் இங்கே காட்டும். நீங்கள் 1 by 1 இதை வீடியோவாக மாற்றிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு பூனையை செலக்ட் பண்ணுறேன். இது எனக்கு வீடியோவாக மாற்றி கொடுக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். இது முழுக்க ஃப்ரீ தான். பாருங்கள், எவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குன்னு பாருங்கள். நீங்களே பார்த்தாலே தெரியும், சூப்பராக இருக்குது. வாங்க இன்னொரு இமேஜ் உங்களுக்காக நான் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். லோட் ஆகட்டும், வரும் பாருங்கள்.
இந்த மாதிரி நம்ம 1 பை 1 நம்ம எவ்வளோ ஒரு 10 இமேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோன்னா அந்த 10 இமேஜும் இது 1 பை 1 போட்டிங்கன்னா இது அழகாக நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி 1 பை 1 க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. 30 சீன்னா 30 சீனும் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரியேட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம இது ஃபுல்லாகவே நம்ம வீடியோவாக ஜாயின் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த விஎனுக்கு நம்ம போகலாம். போயிட்டோடனே இதில் வந்து நம்ம வீடியோ நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ப்ளஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம ஏற்கனவே நான் பண்ணி வச்ச இமேஜஸ்லாம் இருக்குது, வீடியோலாம் இருக்குது. இது 1 பை 1 நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ நம்ம அதை ப்ளே பண்ணி பார்த்தோன்னா எவ்வளோ அழகாக வந்திருக்கு நீங்களே பாருங்கள். இப்போலாம் நம்ம கேட் வீடியோவுக்கு தான் நிறைய இது இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் இந்த இதில் வந்து நீங்கள் வீடியோ வந்து பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். இதுவும் ஃப்ரீ தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குறதுக்கே. இதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு என்ன மியூசிக் வேணும், கேட்டுக்கு நிறைய மியூசிக் இருக்குது, அதை நீங்கள் ஜாயின் பண்ணி இது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த இன்புட் இருக்குல்ல அதை நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு மேலே இருக்குல்ல ஒரிஜினல், அதுக்கு நம்ம என்னென்ன நம்மளுக்கு சைஸ் எந்த மாதிரி வீடியோ போட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இதில் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள் இதோட சைஸில் இப்படி இருக்கும். இப்படி நீங்கள் யூடியூப் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் போகிறீங்கன்னா இந்த மாதிரி சைஸ் வச்சுக்கோங்க. அப்புறம் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் டவுன்லோட் கொடுத்தோடனே ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி நம்ம கேலரியில் அது சேவ் ஆகிடும். அது சேவ் ஆனோடனே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு யூடியூப்பில் போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நான் இன்னும் உங்களுக்கு எப்படிலாம் ஃப்ரீயாக நம்ம வீடியோ கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடுத்து ஒரு வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் எடுத்து போடுறேன். அதையுமே நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுப்பேன். சரிங்களா? ஃப்ரீயாக தான் எல்லா ஆப்பும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் எல்லாத்தையும் பார்த்து சொல்லுவேன். நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு காட்டும். அடுத்த வீடியோ இன்னும் சூப்பரான இமேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பாய்.